இப்போ பார்த்தீங்கன்னா, இந்திய ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 280 அப்படிங்கிற ஆர்டிக்கல் படி இந்திய அரசியலமைப்பில் இருக்கிறது. 1951 மத்திய மாநிலங்களுக்கிடையே நிதி பகிர்வை, அதாவது நிதி பகிர்வை வந்து சமரசமாக எந்த ஒரு ஒருதலை பட்சமும் இல்லாமல் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த அமைப்பு. இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வராத பேப்பரே கிடையாது. எல்லா ப்ரீவியஸ் இயர்லேயும் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கம்பல்சரி உண்டு. இது வரைக்கும் சென்ட்ரல் லெவலில் பார்த்திங்கன்னா 17 நிதிக்குழு அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த நிதிக்குழுவை அமைக்கிறது யார்? இது ரொம்ப எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் நிதிக்குழுவை அமைக்கிறாரு, நியமனமும் செய்து வைக்கிறாரு. அப்போ இன்னொரு நியமனம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பாக இருக்குது. இது நியமனம் வந்து மறு நியமனத்திற்கு தகுதியானவர்கள். இதை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இதுவும் ப்ரீவியஸ் இயரில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 5 பேர் கொண்ட அமைப்புக்கு எப்படிப்பட்ட ஆள் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது நிர்வாகத்தில் திறமையானவங்களாக இருக்கணும், உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு உரிய தகுதியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நிதி கணக்கில் கை தேர்ந்தவர்களாகவும் அறிவாளிகளாகவும் இருக்கணும், பொருளாதாரத்துலேயும் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். இந்த மாதிரி தகுதிகள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் தான் இவங்க வந்து பதவியில் நியமிக்கிறாங்க, நீக்கவும் முடியும். அதாவது குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. இது எல்லாமே சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது இந்திய நிதி ஆணையத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அதிகமாக ஸ்கூல் புக்கில் பார்க்காத ஒன்று தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்து வந்துடணும். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 17 பேரும் இது வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்குறது. முதல் நிதி ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா 1951 ஆரம்பிக்கிறாங்க. கேசி நியோகி அப்படிங்கிறது தான் வந்து தலைவராக இருக்கார். 2வது சந்தானம், 3வது சந்தா, 4வது ராஜமன்னார். இது நம்ம கமிட்டியில் வருவார் பார்த்தீங்களா, டிஎம்கே பீரியடில் கருணாநிதி அவர்கள் அமைச்ச கமிட்டி, அதில் வர அந்த ராஜமன்னார் அவர்கள். 5வது தியாகி, 6வது பிரம்மநந்த ரெட்டி, 7வது பார்த்தீங்கன்னா ஷெலாட், 8வது ஷவான், 9வது கேபி சால்வே, 10வது பந்த். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 10வது இந்திய ஆணையமும். அப்புறம் குஸ்ரோ, ரங்கராஜன், கேல்கர், ரெட்டி, என்கே சிங், இப்போ அரவிந்த் பனகாரியா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த நிதி ஆயோக்கில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டேட் லெவலில் பார்ப்போம். ஏன்னா இது அதிகம் நம்ம பார்க்காத ஒரு விஷயம். எப்போவுமே ஸ்கூல் புக் முடித்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வருவோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது அந்த வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிதலை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும். நம்ம இதுக்குள்ளே போயிட்டு எபோட் அஸில் போயிடுவோம். வரலாறு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சென்ட்ரலுக்கு எப்படியோ ஸ்டேட்டுக்கு அதே மாதிரி தான். சென்ட்ரலில் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஊராட்சி அந்த பஞ்சாயத்து இவங்களுக்கெல்லாம் நிதியை வந்து பிரச்சனை இல்லாமல் அவங்க கொடுக்குறத வாங்கி இவங்க கொடுக்குற மாதிரி. இதுவும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான், அதுவும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான். அது குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாரு, நீக்கிறாரு. இங்கே வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார், இது பண்ணுவார். இது வந்து 243I அப்படிங்கிற ஆர்டிக்கல் பிரிவின்படி இந்த நிதி ஆணையம், நம்ம தமிழ்நாட்டு நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம இது பார்த்து மொத்தம் 7 நிதிக்குழு தான் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இது தமிழில் போகிற மாதிரி தான், இங்கே தமிழில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் ஜனநாயகம் மற்றும் நிர்வாகத்தின் பரவலாக்கத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் ஒன்றாகும். இந்திய அரசியலமைப்பின் 73வது சட்டத்திட்டத்திற்கு இணங்க 1994 ஆண்டிலே தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை தொடர்ந்து முதல் மாநில நிதி ஆணையம் உடனே அமைப்பட்டது. அதே 94 வருஷத்துலேயே அமைச்சிட்டாங்க. தமிழ்நாடு தொடர்ந்து சீரான இடைவெளியில் மாநில நிதி ஆணையங்களை அமைத்து வருகிறது. ஓகேங்க. இப்போ நமக்கு மொத்தம் 7 நிதி ஆணையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. முதல் மாநில நிதி ஆணையம் அந்தோணி சார் அவங்க தலைமையில் இது பண்ணியிருக்காங்க. அமைக்கப்பட்ட தேதி 23/4/1994, 29/11/1996 வரைக்கும் இருந்திருக்கு. சரிங்களா? ஆனால் 5 வருஷம் காலமாக இருந்தாலுமே கூட ஆளுநர் நினச்சா அவங்கள வந்து அடுத்த நிதி ஆணையத்தை மாற்றி அமைக்க முடியும். சில அரசியல் சூழ்நிலை காரணமாக கூட மாற்றி அமைக்க முடியும். 2வது நிதி ஆணையம் நம்பியார், 3வது பார்த்திங்கன்னா கௌரி சங்கர், அந்தோணி நம்பியார் கௌரி சங்கர், 4வது பனீந்திர ரெட்டி, 5வது ஸ்ரீதர் அவர்கள், 6வது மோகன் பியாரே, 7வது அலாவுதீன். இப்போ வந்து அலாவுதீன்
ஓய்வு பெற்றாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர் செயலாளர் வந்து பிரதீக் தயாள் அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரிட்டயர் ஐஏஎஸ் அவங்கள தான் வந்து இதுக்கு நியமிப்பாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கங்க. பட் அரசியலமைப்பில அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஜென்ரலா அப்படி தான் நியமிக்கிறாங்க. இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இந்த கொஸ்டின் கேட்டு முதலாவது நிதி ஆணையத்தோட தலைவர் அப்படிங்கிற மாரி 4 ஆப்ஷன் குடுத்துட்டு பொறுத்துகள கேட்பாங்க. சரிங்களா? இது தாண்டி இந்த வெப்சைட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சட்ட ஏற்பாடுக்குள்ள போய் பார்ப்போம். அரசியலமைப்பு விதிப்படி என்ன சொல்றாங்க? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 74வது 11வது அட்டவணை, 12வது அட்டவணை. 73 நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தான். இத ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. 74 நகராட்சி மற்றும் திட்டக்குழுக்கள். அது என்னென்ன தன்னாட்சி திட்டமிடல் நிறுவனங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. 11 அட்டவணை பார்த்தீங்கன்னா 243G ஆர்டிகல் அதை யூஸ் பண்ணி எது எதுக்கெல்லாம் அது அதுக்குள்ளே வருது, இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே வருதுங்கிறது 29 இது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் விவசாயம், வேளாண்மை விரிவாக்கம் உட்பட அது மாதிரி. 12வது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 12 இது நகர திட்டமிடல் அதில் நகர திட்டமிடல் உட்பட நிலப்பயன்பாடு. ஓகே, இது நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் இது நமக்கு டீட்டெயிலாக தேவைப்படாது. நம்ம சொன்ன அந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக தான் தேவைப்படும். இந்த வெப்சைட் எதுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி நமக்கு இருக்குது பாருங்கள், இங்கே சென்னை கோயம்பேட்டில் தான் அது இருக்குது. இதெல்லாம் ஒரு டைம் பார்க்குறது வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும்னு வச்சுங்களேன், வேறு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி வெப்சைட்குள்ளே போய் படிக்கிறதுங்கிறது டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி தான் வீடியோ கொண்டு போக போகிறேன். ஃபினான்ஸ் கமிஷனுக்கு இதை பார்த்தாலே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 100% போதும். வேறு நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து வேறு மாதிரி பார்க்கணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவே போதும். அடுத்த வீடியோவில் தேர்தல் ஆணையத்தை பற்றி இதே மாதிரி வெப்சைட் வச்சு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு பயணம் பார்த்துக்குவோம். நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சியில் 37 இருக்குது, வட்டார ஊராட்சியில் 388 இருக்குது, கிராம ஊராட்சிகள் 12,000 சில்லரை இருக்குது. பட் இது தேவைப்படாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாநகராட்சிகள் 25 இருக்குது. அது என்னென்ன இருக்குதோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதனால் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஓகே, வேறு இதில் ஒன்றும் கொடுக்கல போல். நானும் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வெப்சைட்டு. அப்படியே வீடியோ கொண்டாச்சு. சரி, ஓகே, தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேர்தல் ஆணையத்தை பற்றி.